அடுத்த பண் காந்தார பஞ்சமம். இந்த பண் பாடுறதுக்கு கொஞ்சம் அந்த தொண்டை வார்ம் ஆகிறதுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, தொண்டை கொஞ்சம் தயார் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பண் அவ்வளவு ஒரு கனராகம் என்று சொல்வார்கள். ராகத்தில் அதற்கு கேதார கவுளை அப்படின்னு பேர். எங்கள் குருநாதர் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா பாடி கேட்கணும். உங்கள் நேரம் நீங்கள் நான் பாடி கேட்குறீங்க. அதனால் சின்ன குழந்தைங்க அப்படி கையை தேய்ச்சிட்டு மல்லிகைப்பூ வாசனை வருதா பாரு அப்படின்னா ஆமான்னு சொல்லுவோம். அது மாதிரி நீங்கள் ஆமான்னு சொல்லணும் நான் பாடும்போது. சரியா? அவர் மாதிரி இருந்துச்சா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லுவோம். கோவில் உட்காந்து போய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே 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 இல்லக விளக்கது நமச்சிவாயவே இருள் கெடுப்பது நமச்சிவாயவே பல்லக விளக்கது நமச்சிவாயவே பலரும் காண்பது நமச்சிவாயவே சொல்லக விளக்கது நமச்சிவாயவே சோதி உள்ளது நமச்சிவாயவே நல் அக விளக்கது நமச்சிவாயவே நமச்சிவாயவே இடுக்கண் பட்டிருக்கும் இறந்து யாரையும் விடுக்கிற்பிறான் என்று வினவுவோமல்லோ அடுக்கல்கள் கிடக்கினும் அருளில் நாமுற்ற நடுக்கத்தை கடுப்பது நமச்சிவாயவே பரவும் பரிசொன்று அறியே நான் பண்டே உண்மை பயிலாதே பரவும் பரிசொன்று அறியே நான் பண்டே உண்மை பயிலாதே
ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ 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 இதுதான் காந்தார பஞ்சமம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படி பாடணும்னா தூக்கம்லாம் போயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு போயிடுச்சு, எனக்கும் போயிடுச்சு இல்லையா? அற்புதமான துயிலை தடுப்பது நீர்னாரு. திருநீர் எடுத்து அப்படி போசணும்னா ஃப்ரெஷ் ஆகிடும். துயிலை தடுப்பது நீர், சுத்தமதாவது நீர்னார் இல்லையா? அதனால அடுத்ததாக நம்முடைய திருநாவுக்கரசருடைய ஒரு அருமையான ஒரு பாடல், ரொம்ப அழகா அந்த ராகமுடைய உள்ளத்தை உருக்கும். ஏன்னா ஒரு பாட்டு அப்படி பாடணும்னா ஒரு பாட்டு உருக்கமான பாட்டு இல்லையா? அந்த மனசு தான் சாமிக்கு கோயில். அதை அப்படி பார்த்துக்கணும், அந்த மனசை அப்படி பார்த்துக்கணும். ஒன்றாய் வேறாய் உடனாய்னு சொன்னார் பாருங்க. அதனால மனத்தகத்தான் முதல்ல, அப்புறம்தான் தலைமையிலான் வாக்கியங்களான் வாயார தன்னடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான். முதல்ல அவனுக்கு பிடிச்ச கோயில் எது? நம்ம மனசு. ரொம்ப அழகா சைவ சித்தாந்தத்தை குழைச்சி அப்படி திருமுறையில, அதாவது சைவ சித்தாந்தங்கிற மருந்து, ஆனா திருமுறைங்கிற தேன்ல குழைச்சு கொடுத்தாரு. சைவ சித்தாந்தம் மருந்து தான், இல்லைன்னு சொல்லல, உயிருக்கான மருந்து அதுதான். ஆனா அதை அப்படியே கொடுத்தோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, இந்த உடம்பு ஏத்துக்காது. இந்த நாக்கு ஒண்ணு இருக்கு நடுவில், அப்படியே உள்ளதல்னா பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்றோம், அந்த நாக்கின் வழியாக சுவைக்கிறதுனால திருமுறைங்கிற அந்த பன்னிசை தேனை கொஞ்சம் குழைச்சிட்டீங்கன்னா சைவ சித்தாந்தம் உள்ள ஓடிப்படும். அதை ரொம்ப அழகா சொன்னார். நமக்கு அறிவு இறைவன் கொடுத்துருக்கிறான். அப்ப ஆசிரியருடைய வேலை என்ன தெரியுமா? அறிவு கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு இருக்கிற அறிவை வெளியில கொண்டு வர்றது தான் ஆசிரியரோட வேலை. இப்ப அந்த அறிவு அப்படியே அமுங்கி இருக்கு, அடங்கி இருக்கு, அதை வெளியில கொண்டு வர்றாரு ஆசிரியர். எப்படின்னா, அந்த அடிப்பம்பு பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த அடிப்பம்பு கொஞ்ச நாள் விட்டுட்டோம்னா தண்ணி வராது. அப்ப என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிக்கும். அந்த கொஞ்சம் தண்ணி ஊத்துற வேலை ஆசிரியர் வேலை. பிரவாகமாக உங்களுடைய அறிவு தான் வெளிப்படுது. கொஞ்சம் தண்ணி ஊத்துறாரு பாருங்க ஆசிரியர். அதுக்காக நம்ம வந்து டேங்கா ஊத்தணும்னு அவசியம் இல்லை. அப்படி கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்திட்டு அப்படி அடிச்சாருன்னா இந்த இயல்பா இருக்கிற தண்ணி மேலே பீரிட்டு வருவது போல உங்கள் உள் இருக்கின்ற இறைவன் உங்களுக்கு அந்த அருமையான தண்ணீராகிய ஞான வெள்ளத்தை வெளியே கொண்டு வந்துருவான். அந்த வேலைக்கு தான் குருநாதர் தேவை. அந்த ஆணவ மலத்தை அந்த இருள் மறைச்சிருக்கு. ஆசிரியர் அப்படி கொஞ்சம் விளக்க காமிச்சோன்னா அந்த இருள் மறைஞ்ச உடனே உள்ள பிரகாசமாக. அதனால இந்த மாதிரி சத்சங்கம் என்ன வேலையை செய்கிறதுனா, அந்த தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி அப்படி அடிச்சு விட்டுருது. அதுக்கப்புறம் உங்களை தடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அடித்தாலும் அருமையாக அந்த தண்ணீர் வரும். அதுபோல் இந்த இடத்துக்கு அப்பப்போ நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கணும் இல்லையா? அதுதான் ஆசிரியர்களுடைய வேலை. எனவே ஆசிரியர்கள் அறிவை தரவில்லை, அறிவை உணர்த்துகிறார்கள், அறிவை தூண்டுகிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்படி திருநாவுக்கரசருடைய அந்த அருமையான பாட்டு சிவரஞ்சனிங்கிற ஒரு ராகங்க. குறுந்தொகைக்கு நமக்கு பண் இல்லை, அதனால அந்த சில ராகங்கள்ல பாடலாம்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே உள்ளத்தை உருக்கும். பனைக்கை உம்மத வேடம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவன். பனைக்கை உம்மத வேடம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அனைத்தும் வேடமாம், அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை. அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை. தினைத்தரு நீ பொருந்தும் மறந்து இவனோ. அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை. தினைத்தரு நீ பொருந்தும் மறந்து இவனோ. தீர்த்தனே சிவனே சிவனோ
இல்லையா? நீங்க எதுல புரிஞ்சுக்கிட்டாலும் அதான் அர்த்தம். மறந்து உய்வ நோ அப்படின்னு சொன்னார் இல்லையா? அழகா. சரி, இப்போ அடுத்ததாக நம்முடைய ஞானசம்பந்தருடைய ஒரு அருமையான தேவாரம். ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ராகம் பழந்தக்க ராகம் என்று சொல்வார். அதற்கு ஆரபி, ஆரபின்னு சொன்னாவே மகிழ்ச்சிக்கான ராகம். அதில் பாடாத அருளாளர்கள் இல்லை. ஆரபி ராகத்தில் பாடாத அருளாளர்களே இல்லை. அப்படி ஒரு அருமையான ராகம் ஆரபி. இப்போ அந்த ஆரபியில் ஐயா கொஞ்சம் அப்படி வாசிக்க நம்ம அந்த பதிகத்தை அருமையாக காதவார கேட்கலாம். பழந்தக்க ராகம் என்பது பண். ஒரே பாட்டில் நம்முடைய பிணி, பிறவி, கேடு இந்த எல்லாம் போயிடுங்கிற ஒரே பாட்டு. 3 in 1, 2 in 1 அப்படின்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி 3 in 1. ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம். எதுனா திருத்தூங்கானை மாடம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வா, உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடி அருமையான பாட்டு. இப்போ அதை நம்ம இந்த அழகான ஒரு மண்ணில் கேட்கலாம். ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீரெல்லாம் அடிகள் அடிநிழற்கு ஆளாம் வண்ணம் கிடங்கும் மதிலும் சுலாவி எங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் ஒலி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை ஆனை தூங்கானை மாடம் தூங்கானை மாடம் தொழுமின்களே தூங்கானை மாடம் தொழுமின்களே தொழுமின்களே சொன்மாலை பயில்கின்ற கோயிலினங்கால் சொல்லீரே சொன்மாலை பயில்கின்ற கோயிலினங்கால் சொல்லீரே பன்மாலை பனை கொண்டு பன்மிழக்கும் பழனத்தான் பன்மாலை பனை கொண்டு பன்மிழக்கும் பழனத்தான் மாலை நகும் திங்கள் பொங்கல் கிழங்கு முனி சென்னியும் மாலை நகும் திங்கள் பொங்கல் கிழங்கு முனி சென்னியும்
அருமையான பண். உடம்புல உயிரை நீண்ட காலம் நலத்தோடு தக்க வைக்கிற பண் தக்கேசி. ராவணனையே காப்பாற்றிய பண் எதுனா தக்கேசி பண். ஏன்னா வரலாறுல எப்படி எழுதி வச்சாங்கன்னா, காம்போதி ராகத்தில் சிவகானம் இசைத்து அவன் உயிர் நீண்டான்னு எழுதியிருக்காங்க. அந்த காம்போதி ராகத்துக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தா நம்ம தமிழ்ல தக்கேசி பண் இல்லையா? அந்த காம்போதி இந்த ராகத்திற்கே ஒரு தனி அழுத்தம் உண்டு, உருக்கமும் இருக்கும், உச்சமும் இருக்கும் அதுல. அப்ப அந்த காம்போதி ராகத்துல ஒரு அருமையான தேவாரத்தை கேட்கும் தக்கேசி பண். நம்பி ஆரூரர் பாடிய தனியும் ஒரு பண்ணு இருக்கு. ஞானசம்பந்தர் மட்டுமே பாடி கிடைச்ச ஒரு பண்ணு இருக்கு. இதுலேருந்து ஒரு பாட்டு. ஏன்னா இந்த பாட்டை நம்ம விட்டுட்டோம்னா போச்சு. ஒரு பதிகம் தான். நம்பியாரூர்ல ஒரே ஒரு பதிகம் தான் அந்த பண்ணில் கிடைச்சிருக்கு. ஞானசம்பந்தர்ல 1.5 பதிகம் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு பதிகம் நமக்கு தெரியும், கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநல்லூர் பெருமணம் என்ற தலத்தில் ஞானசம்பந்தருடைய பதிகம் நமக்கு தெரியும். தெரியாத ஒரு பதிகத்தை அது கிடைச்சிருக்கிறதே நமக்கு 6 பாட்டு. அதுலேருந்து ஒரு 2 பாடலை நாம் இப்போ கேட்கலாம். அந்த பண்ணுக்கு பேர் அந்தாளி குறிஞ்சின்னு பேர். ராகத்துல சாமா அப்படின்னு பேர். ரொம்ப உருக்கம், ஆரபி கம்பீரம், அதனுடைய பெண் வடிவம் சாமா. ஆரபி நீங்க ஆண் வடிவம்னு சொன்னீங்கன்னா மென்மையான வடிவம் எது? சாமா. ஒரு சொரந்த வித்தியாசம். அப்படிதானே? சரிதானே? அந்த சாமா எவ்வளவு உருக்கமா இருக்கு பாருங்க. உருகி கேளுங்க. பாட்டு கேட்ட மாதிரி ஆச்சு. கண்ணு முன்ன சந்தேகமும் வராது.
சுண்ணவெண்ணீரணி மார்பில் போல் புனைந்து சுண்ணவெண்ணீரணி மார்பில்